நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக, முந்தைய ஆண்டும் பிந்தைய ஆண்டும் என்று நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரே ஒரு நோம்பு பிடிக்கிறதுனால நமக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு மகத்துவம் தர்றான் என்று சொன்னா, மன்னிப்பு தர்றான் என்று சொன்னா, அந்த அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் சாதாரணமாக கடந்து சென்று விடாமல் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அரஃபா நாள்ல நாங்க நோன்பு பிடிக்கணும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த அரஃபா நாள்ல ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள், அரஃபா என்ற ஹாஜிகள் ஒன்று கூடுற நாள் அரஃபா நாள், மற்றவர்களுக்கு எது அரஃபா நாள்? ஹாஜிகள் ஒன்று கூடுற நேரத்தையே அரஃபாவாக எடுத்தால் இரவு பகல் மாறி வரக்கூடிய உலகத்துல அந்த நேரத்தையே பார்த்தோம் என்றா, சவுதியில எப்ப சுபோல இருந்து மஹ்ரிப் வரக்காட்டுல நேரம் இருக்குமோ அது வேற இடங்கள்ல மஹ்ரிப்ல இருந்து சுபோ வரக்காட்டும் உள்ள நேரமா மாறிடும். 12 மணித்தியாளர்கள் வித்தியாசங்கள் வரும். அப்ப ஹாஜிகள் ஒன்று கூடுற அந்த இடம் அரஃபாவாக இருந்தாலும் அதே நேரம் தான் அரஃபாவுடைய நேரம் என்பது அல்ல. ஹஜ்ஜி பெருநாளைக்கு முந்தைய தினம், ஹஜ்ஜி பெருநாள் துல்ஹஜ் மாசம் 10ஆம் தேதி என்று சொன்னா அரஃபா தினம் என்பது அதற்கு முன்புள்ள நாள். அந்த முன்பு நாள்ல கூட ஃபஜ்ர்ல வந்து எல்லாருக்கும் தங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில துல்ஹஜ் மாதம் 9ஆம் திகதி பிறை 9லே ஆஜிகள் அல்லாத மற்றவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சியாமு யௌமி அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸனத்தல்லதி பஅதஹு. இந்த அரஃபாவுடைய நோன்பு இருக்குது, அது எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னா, முந்தைய ஓராண்டுக்குரிய பாவங்களும் பிந்தைய ஓராண்டுக்கு நாங்கள் செய்கின்ற பாவத்துக்கும் பரிகாரமாக அமையக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அரஃபால நாங்க நோன்பு பிடிச்சோம்டா அந்த அரஃபால இருந்து முந்தைய அரஃபா நாள் வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் பாவங்களை செய்திருப்போம். எதிர்காலத்துல அடுத்த அரஃபா நாள் வருகின்ற அந்த காலம் வரைக்கும் நம்மிடமிருந்து பாவங்கள் நிகழலாம். அந்த ரெண்டுக்கும் பரிகாரமாக நிகழ்காலத்தில் நான் பிடிக்கின்ற அந்த அரஃபா நோன்பு அமைந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் என்று பாருங்க. கிட்டத்தட்ட 730 நாட்கள் நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரம் அமைது. 325 பாருங்க, 730 நாட்கள் நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக, முந்தைய ஆண்டும் பிந்தைய ஆண்டும் என்று நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரே ஒரு நோன்பு பிடிக்கிறதுனால நமக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு மகத்துவம் தர்றான் என்று சொன்னா, மன்னிப்பு தர்றான் என்று சொன்னா, அந்த அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் சாதாரணமாக கடந்து சென்று விடாமல் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அரஃபா நாள்ல நாங்க நோன்பு பிடிக்கணும். இந்த மாதிரி இந்த துல்ஹஜ் மாதத்துல முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வர காட்டும் 10ஆம் தேதி வர காட்டும் அந்த 10 நாட்களுக்குள்ள குறிப்பான சில அமல்களை நாங்க செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுறத பார்க்கிறோம். அதுல வந்து குறிப்பாக அல்லாஹ்வை வந்து நாங்க புகழ்றது, தக்பீர் சொல்றது, அதே போன்று அல்லாஹ்வை நினைவுபடுத்தி இறை நினைவுல அந்த நாட்களை நாங்க கழிக்கிறது. யாருக்கு சக்தி இருக்குதோ அவர்கள் ஹஜ் அல்லது உம்ரா போன்ற கடமைகளை நிறைவேற்றுவது, அதே போன்று அரஃபா நோன்பை பிறை 9ல வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக கருதி நோட்பது, அதுக்கு அடுத்த நாட்கள்ல பெருநாள் தினத்துல நோன்பு நோக்க முடியாது என்பதனால அரஃபா தினம் என்று சுன்னத்தான நோன்பாக வந்ததனால பிறை 1 முதல் 8 வரைக்கும் உபரியான நோன்புகள், விரும்பினா நோன்பு பிடிக்கலாம், விரும்பாட்டி விடலாம் என்ற வகையில உபரியாக்கப்பட்ட நிலையில நோன்புகளை நோட்பது, அதிகம் இறைவனை நினைவு கூறுவது, அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது, வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜுடைய நாள்ல பெருநாள் தொழுகைக்கு பிறகு குர்பானிகளை கொடுப்பது, குர்ஆனோடு அதிகமாக தொடர்பில் இருப்பது, பெருநாள் தினத்தில் அன்றைய தினத்தின் பரக்கத்தை எதிர்பார்த்து இறைவனிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவது, கடமையான மற்றும் சுன்னத்தான உபரியான தொழுகைகளை அதிகமாக நிறைவேற்றுவது, பேணி நடப்பது, இறை தியானத்திலே மூழ்கி இருப்பது, உளமாற இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி சரணடைவது, அருவருக்கத்தக்க கேவலமான பாவமான காரியங்களிலிருந்து விடுபட்டு இருப்பது, இரவு தொழுகைகளை முறையாக பேணி பாதுகாத்து தொழுவது போன்ற அமல்கள்ல நாங்கள் இந்த 10 நாட்களை கழிச்சோம் என்று சொன்னா அதிகம் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக அந்த மாதம் அமைந்துவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.